What happens to Tamil Nadu? Why we received bomb threat mails repeatedly? Hello everyone, this is Sukanya the journalist. Welcome back to my channel. ஸோ ரீசெண்டாகவே வெடிகுண்டு மிரட்டல்ன்ற ஒரு நியூஸ் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல், காலேஜஸ் அண்ட் சென்னை ஏர்போர்ட் அண்ட் ஃபேமஸான ஆக்டர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸ் வீட்லையுமே வெடிகுண்டு வச்சிருக்கிறதாக ஒரு மிரட்டல் வந்துட்டு இருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க வானிலை அலுவலகம் அண்ட் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் அந்த இடத்துல சேம் டைமில் வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு மிரட்டல் வந்துச்சு. கிண்டியில் இருக்க கவர்னர் மாளிகை அந்த இடத்துக்குமே வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு மிரட்டல் வந்துருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் ஆக்ட்ரஸ் த்ரிஷா ஓம்க்கு வெடிகுண்டு வச்சிருப்பதாக டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மெயில் அனுப்புகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸாகவே தான் இருக்குது. ஸோ இது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. வெடிகுண்டு மிரட்டல் வச்சிருக்காங்கன்ற ஒரு மெயில் வந்ததை தொடர்ந்து தேனாம்பேட்டில் இருக்க த்ரிஷா ஓம்க்கு தேனாம்பேட்டில் இருக்க போலீஸர்ஸ் அண்ட் வெடிகுண்டு நிபுணர்கள்லாம் போய் சோதனை பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 1 hours கிட்ட சோதனை பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, இட்ஸ் அ ஃபேக். இது ஒரு புரளின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ மோப்ப நாயை கொண்டு எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்த்துமே அங்கே எதுவுமே கிடையாது. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலுமே வெடிகுண்டு இருப்பதாக ஒரு தகவல் மெயில் மூலியமாக கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஆழ்வார்பேட்டையில் இருக்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவங்க வீட்லேயுமே போயிட்டு போலீஸ் சர்ச் பண்ணதில் அங்கேயும் எதுவுமே இல்லைன்ற ஒரு இன்ஃபோவும் கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் எஸ்வி சேகர் அவங்க வீட்லையுமே வச்சிருப்பதாக ஒரு தகவல். அண்ட் டி நகரில் இருக்க பிஜேபி அலுவலகமான கமலாலயம் அந்த இடத்துலையுமே வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு மிரட்டல் வந்துருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு ரீசெண்டாக ஒரு 2 daysக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிற நீலாங்கரை வீட்லையுமே வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து நீலாங்கரை போலீஸார் அண்ட் தடவியல் நிபுணர்கள் அண்ட் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயெல்லாம் கொண்டு அங்கே போயிட்டு சோதனை நடத்திய போது அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து விஜய் அவர்களோட வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க. ஸோ ரீசன்ட் டேஸாகவே இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு மெயிலும் மின்னஞ்சல் மூலயமாக டிஜிபி அலுவலகத்துக்கு ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கு. அண்ட் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், சென்னை ஏர்போர்ட் அண்ட் முக்கியமான இடங்கள், பொலிட்டீஷியன் வீட்டில் வெடிகுண்டு வச்சிருப்பதாக ஒரு மிரட்டல் அனானிமஸான ஒரு அட்ரஸ்ல இருந்து தான் வருது. ஸோ அதோட ஐபி அட்ரஸ் வச்சுட்டு சைபர் கிரைமில் இருக்கிறவங்க அதை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை செய்பவருக்கு இந்தியன் பெனல் கோட் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ஸ் கீழ்படி வழக்கு போடுவாங்க. அண்ட் இதில் 7 years ஒரு சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு குற்றம்னே சொல்லலாம். அண்ட் ஒய் ரீசெண்ட் டேஸாக இந்த மாதிரியான இமெயில்ஸ், பாம் த்ரெட் நியூஸ் எல்லாமே குரலையாக வந்துட்டுருக்குன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.